ஓகே, ஸோ இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.fill பற்றி பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து we have arrays ரைட். ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே. ஸோ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், இது வந்து fill ஸோ இப்போ வந்து அரே நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் நம்ம ஸ்ட்ரக்சர் array1, array2, array3 அண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா we have some values 1 2 3 4 சொல்லி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்னா ஸோ நம்மளோட இந்த அரேக்குள்ளே ஏதாச்சும் நம்ம வேல்யூ ஃபில் பண்ணுறோம். ஃபில்னால் லைக் உள்ளே வந்து நம்ம கேப்பில் ஃபில் பண்ணுறது இல்லையா, அதே தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அரே கால் பண்ணிக்கோங்க. இது பார்த்துக்கோங்க, இட்ஸ் லைக் array.prototype அப்படின்னு அர்த்தம். இது இந்த அரே நேமை கால் பண்ணி நீங்கள் வந்து அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம். ஸோ array1.fill இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த வேல்யூ எந்த வேல்யூ நீங்கள் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா 1 2 3 4 இருக்கு இல்லையா, நான் வந்து 0 வேல்யூ போட போகிறேன்னு வச்சுக்கோங்க. 0 நம்பர் போட போகிறேன். ஓகே, ஸோ கமா இது வந்து 0 நம்பர் நாட் 0 இண்டெக்ஸ் 0 நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் காமிக்குது. ஸோ ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 இருக்கட்டும், 3 இருக்க இடத்துல எனக்கு 0 வேணும் கரெக்டாக. ஸோ இது 3 எந்த இண்டெக்ஸில் இருக்குது, 0 1 2ல் இருக்குது. ஸோ 2 ஓகே, அண்ட் 0 1 2 3. ஸோ 3 இண்டெக்ஸில் முடியணும் கரெக்டாக. ஸோ கமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எண்டில் வந்து நான் வந்து 3 தரேன். ஸோ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ சேவ் பண்ணிப்போம். ஸோ லாக் அண்ட் சேவ் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கோட் அதே மாதிரி 1 2 அண்ட் 3 இருக்கிற இடத்துல வந்து 0 இருக்குது. ஓகே, அந்த 4 அழகாக இருக்குது. ஓகே, சூப்பருங்க. ஸோ அதே வாட்ஸ் சப்போஸ் இன்னொன்று இருக்குது, இன்னொன்று பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து array2 டாட் அதாவது array2 இருக்கு இல்லையா, இதை கால் பண்ணிக்கிறேன் டாட் அதே மாதிரி ஃபில்லு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல்யூ போட்டுறேன். அதே மாதிரி லெட் மீ புட் லைக் 5 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேல்யூ வந்து 5 அண்ட் ஸ்டார்ட் நம்ம வந்து அதே மாதிரி 2 இடத்துல வேணும் எனக்கு. ஓகேவா? ஸோ 0 அண்ட் 1 கரெக்டாக. ஸோ 1 போடுறேன் அண்ட் இந்த மாதிரி நான் எண்டே தரலைங்க. ஓகேவா? என்ன வந்து பார்க்கலாமா. ஸோ சேவ் பண்ணிப்போம் அண்ட் அவுட்டு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம போட்டுக்கிற வேல்யூ 5 வந்து இந்த 1 இண்டெக்ஸ்க்கு அப்புறமா 0 அண்ட் 1 இல்லையா. ஸோ இங்கே இந்த 3 இடத்துலையுமே வந்து இந்த 5 அப்ளை பண்ணிக்கிச்சு. ஸோ 1 5 5 5. ஓகே, ஸோ எண்ட் வேல்யூ தரலன்னா இட் வில் டேக் அஸ் டிஃபால்ட்டாக அது என்ன பண்ணிக்கணும்னா எல்லாத்தையுமே அதை ப்ரொசீட் பண்ணிக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வாட் சப்போஸ் நான் ஸ்டார்ட் வேல்யூமே பார்த்தீங்க தரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா வந்து பார்க்கலாமா. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லாக் பண்ணுறேன் அண்ட் இந்த வார்த்தை வந்து array3.fill பிகாஸ் நான் செக் பண்ணுறேங்க. அதனால array 1 2 3 சொல்லி போடுறேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும்ல, அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் இருக்கிறது நான் சொல்லியிருந்தேன், அது வந்து ஆப்ஷன் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. இதெல்லாம் ஆப்ஷனல். ஸோ இப்போ பார்த்தா வேல்யூ வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் 6 தரேன். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் நம்பர் என்ன எதுவுமே தரல. நான் அப்படியே வந்து சேவ் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா array3 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூ வந்து ஃபில் பண்ணிக்கிச்சு. ஓகே, ஸோ இதுதாங்க வந்து அரே பண்ணுற வேலை. ஸோ இங்கே வந்து நம்ம தான் போன அவசியம் இல்லை. யூ கேன் ஆல்சோ புட் சம் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அன்பு போகிற வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணி பாருங்கள், எல்லா வேல்யூலும் அன்புன்னு வந்துச்சு. ஓகேவா? ஸோ ஒரு அரேக்குள்ளே வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து வேல்யூ நீங்கள் ஃபில் பண்ண நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணது தான் array.fill.